நெஞ்ச தொட்டு போறவள உன்னோட நினைச்சே இந்த ஜென்மம் நீயும் நடந்தாயே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவ்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவ்லேருந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்கல் லவ் சாங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிளாங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா ஒரு மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கேட் டிஸ்கிரிப்ஷனுக்கும் கூட அந்த ஆப் லிங்க் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தான் இருக்கும். கீழே பார்த்தா இதுங்க பர்சனல் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா நான் மியூசிக்கில் இருக்கும். மேலே லிரிக்லாம் வந்து ஆட் பண்ணிட்டுருப்பேன். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபாண்ட்டு மட்டும் டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. சிம்பிளாக தான் நீங்கள் எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எப்படி எடிட் பண்ண வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் வந்து இதில் ப்ரீசெட்லேயே இருக்கும். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அந்த இது நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் மட்டும் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணோம். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிங்க. நான் வந்து ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுவேன். அதுக்கான ஆப்பில் பார்த்தா லோகோ பார்த்தா இப்படி தான் இருக்கும். மேலே இருப்பாங்க ஃபோட்டோ ரூம்ன்ற ஆர்ன்ற சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப்பில் கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண அதுக்கு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து நீங்கள் வந்து எந்த சைடில் வந்து மூவ் பண்ண போகிறல அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி ஆட் பண்ணோம். கரெக்டாக புக் மார்க் டு புக் மார்க்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். நம்ம வந்து இந்த புக் மார்க் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடலாம். நெக்ஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். மூவ் ட்ரெஸ்ஸும் போய்ட்டு ரொட்டேட் ஆப் செலக்ட் பண்ணி -வந்து 90 வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இமேஜ் வந்து அந்த சைடு வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. மூவ் போய் லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து மூவ் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த கார்னர் போய்ட்டு மூவ் போய்ட்டு இங்கே ஒரு கீஃபேம் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் போய் ஒரு கீஃபேம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். ரைட் சைடு வந்து லைட்டாக ஒரு மூவ் கொடுங்க. இது மாதிரி லைட்டாக ஒரு மூவ் வந்து கொடுங்க. ரொம்ப மூவ் கொடுக்காதீங்க. ரொம்ப மூவ் கொடுத்தா ரொம்ப மூவ் வந்து ரொம்ப கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே நம்ம செட் பண்ண மாதிரி பிக்கு லாஸ்ட் வரை நீங்கள் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி உள்ளேருந்து ரொம்ப உள்ளேருந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி எப்படி செட் பண்ணது பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஆடியோ அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கும். அது வந்து எலமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேமராக்கான ஆப்ஷன் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 3:09 போய்ட்டு லேயர் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சென்டராக கட் ஆஃப் செலக்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த 3:09 புக் மார்க் கேமரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மூவ் ட்ரெஸ்ஸும் போய்ட்டு அங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் அது செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டில் போய் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இது வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த இவ்வளோ தான் இருக்கணும். உங்களுக்கு கவர் ஸ்டார்டிங்கில் கேமரா எந்த எடிட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற கேமரா ஆப்ஜெக்ட் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த புக் மார்க்கு எக்ஸ்ட்ரா இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக இப்போ வந்து இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் போய்டுங்க. மூவ் ட்ரெஸ் போய்ட்டு இந்த தேர்ட் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் போய்ட்டு இப்போ வந்து கீ ஃப்ரேம் வந்து வேல்யூ வந்து இங்கே வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயரை செலக்ட் பண்ணி கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே போகிற ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ளே வந்து போகும். நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இது மாதிரி அது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம தான் 3:26 போய்ட்டு இப்போ சேம் இந்த கீ ஃப்ரேம் கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கர்வ் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீவியூலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பக்கா உங்களுக்கு வந்து கிடச்சிது பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கேமரா லேயர் வந்து காப்பி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து பேஸ்ட் மட்டும் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ வந்து நேரத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. நம்ம டைம் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த லாஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து மூவ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் கரெக்டாக கிடைக்குது பாருங்கள் மூவ். இதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேஸ் லேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துங்க ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரேஜெண்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அந்த ரேஜெண்ட் வந்துட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கேமரா வந்து கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு லேயர் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள்.
காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆட் எஃபெக்ட் போயிடுங்க. போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிட்டு லைட்டாக பிரைட்னஸ் வந்து -6 வந்து செட் பண்ணிங்க. இமேஜ் வந்து பாருங்கள் கரெக்டாக பிரைட்னஸ் வந்து ஓகேவான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து சேச்சுரேஷன் வைப்ரஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் மட்டும் ஒரு 14 வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பண்ணுங்கள். ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். சாரி லேயரில் ரவுண்ட் ரேஜன் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சிம்பிள் ஸ்டாட்டிஃபைடு வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் இப்போ ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு ஒயில் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு 300 வந்து செட் பண்ணிங்க. இல்லை ஒரு 400 இல்லை 300 செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். 300 போய்ட்டு -90 வந்து செட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயர் வந்து முடிஞ்சாலும் நல்லா வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கேமராக்கான ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்துட்டு செல்லுறதும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். மேலே செட்டிங் பார்த்து லேயர் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.